தாலிக்கு ஒரு பங்கம் வரும்போது எந்த சாமியை கண்ணை திறந்து காப்பாத்தலையே. எல்லா சாமியும் குருட்டு சாமியா போயிடுச்சு, குருட்டு சாமியா போயிடுச்சு. ஐயோ, ஐயோ. உன் வாழ்க்கை சீரழிஞ்சா இவ பைத்தியமாவா? ஆக்குறேன், அவளை பைத்தியமாக்குறேன். நர்மதா, கொஞ்சம் நீ வெளியே இருக்கியா? நான் வந்துடுறேன். நான் வெளியே வெயிட் பண்றேன். அம்மா, இவள் எதுக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்த? ரஞ்சினி தான் இவளை சேர்க்க சொன்னா. இவளோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கணுமா? இவ கெட்டு போனவன் ஊருக்கு தெரிஞ்சா குடும்பமே கேவலப்பட்டு ரோட்ல நிக்கும், ஊரே பார்த்து சிரிக்கும். அப்புறம் எல்லாரும் தூக்குல தொங்குவாங்க. அமுத செத்துட்டா கல்யாணம் எங்க இருந்து நடக்கும்? இதான் ரஞ்சினியோட பிளான். இதுக்காக தான் இவளுங்க வேலைக்கு சேர்க்கணுமா? ரஞ்சினியே சொன்னதுக்கு அப்புறம் மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த வசந்த் வலை வீசினா சுறாவே மாட்டோம், இந்த ஏறா மாட்டாத. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாங்க பிடிங்க சுடுது சுடுது. சர்க்கரையே இல்லாத டீ உங்களுக்கு, நிறைய சர்க்கரை போட்ட காஃபி எனக்கு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. தங்கம், நம்ம நர்மதா இல்ல, நேற்று தான் ஸ்கர்ட் போட்டுன்னு விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்னடானா ஆஃபீஸ் போறாங்கறா. இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன்னு டாட்டா காட்டின போது, அவளை நம்ம பிரிக்கை சேர்த்த போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நடம் முடிச்சு உழுந்து புரண்டு அழுதா பாரு, அதுதான் ஞாபகத்து வந்தது. பொண்ணு வளர்த்தியோ புடலங்கா வளர்த்தியோன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க மளமளமளன்னு வளர்ந்துருவாங்க. அவளும் பெரிய மனுஷி ஆயிட்டா, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுங்க வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு வயசானதே ஞாபகத்துக்கு வருது. இங்க பாருங்க, நான் சொல்ல மறந்துட்டேனே, நம்ம நர்மதாவுக்கு இந்த உள்ளூர் மாப்பிள்ளையெல்லாம் எதுவுமே வேணாங்க. எப்படியாவது வெளிநாட்டுல வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்படியே பொண்ணை பார்க்க போற சாக்குல ஃபாரின்லாம் சுற்றி பார்க்கலாம் நைஸ் ஐடியா பண்ணியிருக்க போட்டுருக்கு. ஏன் நான் ஃபாரின் போக கூடாதா? சரி, எடுத்துக்கங்கம்மா. கொண்டாங்க. எவ்வளவு நேரம் தான் குடிப்பீங்க? அப்பா, திருநர் எடுத்துக்கங்கப்பா. யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. யாருமே கூப்பிடலீங்க. அம்மா பாரு, இப்ப கூட அம்மான்னு குரல் கேக்குது பாரு. அது வெளியில யாராவது பிச்சைக்காரி வந்திருப்பா. இருங்க, நான் பாத்துட்டு வரேன். பெத்த பொண்ணு நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கேன், என்ன பிச்சைக்காரின்னு சொல்றியே? ஏமா இப்படி ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாம அணுவடுவ சித்திரவதை பண்றீங்க? ஏங்க ஏங்க ஏங்க, நீங்க யாராவது சித்திரவதை பண்ணிருக்கீங்களா? யாரையும் சித்திரவதை பண்ணதில்லம்மா. நான் யாரையாவது சித்திரவதை பண்ணிருக்கேனா? அப்பப்ப என்ன பண்ணிருக்கியே? ஐயோ, உங்களை சித்திரவதை பண்ணாம நான் வேற யாருங்க பண்ண போறேன்? அப்போ இந்த வீட்ல நான் ஒருத்தர் இருக்கிறது உங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரியல. என்கிட்ட பேசுங்கப்பா. அம்மா, என்கிட்ட பேசுமா, பேசுங்கப்பா. அம்மா, நீயாவது பேசு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் பேசாம என்ன சித்திரவதை பண்றீங்க? உங்க உயிருக்கு ஒரு ஆபத்துனா அது என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் நானே என் கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணேன். கேகே ராவ் கம்பெனில வேலையை ரிசைன் பண்ணிடு, ரஞ்சினி கம்ப்யூட்டர்ஸ்ல என் கூட வந்து வேலை செய்யின்னு சிவா கூப்பிட்டப்போ நான் போல. அதுக்கு என்ன காரணம்னா, புருஷனும் பொண்டாட்டி ஒரே கம்பெனில வேலை செஞ்சு எனக்கு பதவி உயர்வு கிடைச்சு, எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சு என்ன எல்லாரும் புகழ்ந்தாங்கன்னா அது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனையை உண்டாக்கி பொறாமையை எரிச்சலையும் உண்டாக்கிடும். நான் பொம்பளை, பொறுமையா இருந்துட்டு போயிடுவேன். அவர் ஆம்பளை, ஆத்திரப்பட்டாருன்னா தேவையில்லாம எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் கேகே ராவ் கம்பெனில வேலையை ரிசைன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கம்பெனி சீக்ரெட்ஸ் ரஞ்சினி கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீ சொல்லிட்டேன்னு கேவலமா அந்த கேகே ராவ் என்ன சந்தேகப்பட்டு என்ன அசிங்கமா அவர் பேசினதுனாலதான். இது எல்லாத்துக்கும் மேல நான் வேலையை ரிசைன் பண்ண விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு வீட்டுக்கு வந்தப்ப என் தாலி
தாலிக்கு ஒரு பங்கம் வரும்போது எந்த சாமியை கண்ணை திறந்து காப்பாத்தலையே. எல்லா சாமியும் குருட்டு சாமியா போயிடுச்சு, குருட்டு சாமியா போயிடுச்சு. ஐயோ, ஐயோ. இடி விழுந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமையில வேலையை விட்டு விஷயத்தை எப்படி சொல்றது? இதான் நடந்தது. என் மேல எந்த தப்பும் இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா இதுவே உங்களுக்கு வேதனையா இருக்குன்னா என்ன நடந்தாலும் சரின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாம இருக்கிறது என்னால தாங்க முடியல. ஐயோ அமுதா, இங்க வா என் தங்கமே. ஐயோ, கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு சொன்ன பாரு, அது ஒண்ணு போதும் எனக்கு. அமுதா, உண்மையிலேயே உன்னை பெத்த நிமிஷத்தை விட இந்த நிமிஷம் நான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறேம்மா. இங்க பாரு, உன்கிட்ட பேசாம நாங்க வேற யார்கிட்டமா பேச போறோம்? ஆமா ஆமாம்மா. இங்க பாரு, இங்க பார், உன்கிட்ட பேசாம இருந்த போது உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்ததோ அதை விட பல மடங்கு எங்களுக்கு வருத்தமா இருந்ததுமா. சரி சரி விடுங்க, எல்லாமே ஒரு திருஷ்டி தான். இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல, புரியுதா? கொண்டா கொண்டா. இனிமே அமுதா கழுத்தை நீட்ட வேண்டியதுதான், மாப்பிள்ள அவ கழுத்துல தாலிய கட்ட வேண்டியதுதான். ஆசீர்வாதமும் பண்ணியாச்சு, போதுமா? சாரி சாரி சார். இந்த போட்டோ இது எங்க ஃபேமிலி போட்டோ சார். இந்த அம்மா இவங்க தான் எங்க அம்மா, பேரு தங்கம். பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமானவங்கள தான் இருப்பாங்க போல இருக்கே. எங்க அம்மாவும் உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்ததில்ல. இல்ல, தங்கமானவங்களா இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். அம்மானாலே நல்ல அம்மா தானே, கெட்ட அம்மான்னு யாரும் இல்லையே. கிரேட் சார் நீங்க. அம்மா, நீ அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா? ரெண்டு பேருக்குமே நான் தான் செல்லும். நானா அவங்களுக்கு உயிர். அப்போ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? உன்னை நாசம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்றேன். என்ன சார் பாக்குறீங்க? இந்த பொண்ணு யாரு? இதே எங்க அக்கா அமுதா. அமுதா, நல்ல பேரு. அக்காவும் நீயும் அடிக்கடி வீட்டுல சண்டை போட்டுப்பீங்களா? சேச்சே, எங்க அக்காக்கு நானா ரொம்ப பிடிக்கும். சும்மா பொய்க்காக சுண்டு விரல் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாலும் துடிச்சு போயிடுவா. எங்க அக்காக்கு என் மேல பாசம்னு சொல்றதை விட பைத்தியம்னு சொன்னாதான் சரியா இருக்கும். உன் வாழ்க்கை சீரழிஞ்சா இவ பைத்தியமாவா? ஆக்குறேன், அவளை பைத்தியமாக்குறேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, இப்படி ஒரு அக்கா இவ்வளவு பாசமான குடும்பமானு யோசிச்சேன். யூ ஆர் லக்கி. தேங்க்யூ சார். ஓகே சார், நான் உள்ள போறேன். நர்மதா, போட்டோ. ஓ தேங்க்ஸ். என்ன சார், நீங்களும் நர்மதாவும் சமயம் செஞ்சுட்டு இருந்தீங்க? எல்லாம் என் வலையில விழ வைக்கிறதுக்கு தான். நீயும் ரஞ்சனியும் சொல்லி நான் நர்மதாவை நாசம் பண்ண வேண்டியதே இல்லை. நீ சொல்லனா கூட அந்த நர்மதாவை நாசம் பண்ணுவேன். ஏற்கனவே நான் இறங்கி விளையாடணும்னு நினைச்ச கிரவுண்ட்ல தான் நீ என்னை இறக்கி விட்டுருக்க. எப்படி விளையாடுறன்னு மட்டும் பாரு.
அந்த நர்மதாவுடைய அம்மா தங்கமும் அவங்க அக்கா அமுதாவும் என்னை அடிச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க. பதிலுக்கு நான் அவங்கள தீராத அவமானத்துக்கு ஆளாக்க வேணாமா? அந்த நர்மதாவை நாசம் பண்ணியே ஆகணும். பண்ணி காட்டுறேன். நம்ம நினைச்சது நிச்சயமா நிறைவேற போகுதுன்னு சொல்லுங்க. நிறைவேறிச்சுன்னு நினைச்சுக்கோ. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சு வெளியே யார்கிட்டயும் சொல்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் டைமா உங்ககிட்ட சொல்றேன். சார், நான் சிவாவை விரும்புறேன். எப்படியாவது அவர் அடையணும்னு ஆசைப்படுறேன். என்ன சார், இவளுக்கு கூட இப்படி ஒரு ஆசை இருக்குமான்னு ஆச்சரியமா இருக்கா? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? எந்த பொண்ணுக்கு தான் சிவாவை பிடிக்காது? ஏதாவது ஒரு பொண்ணு சிவாவை பிடிக்கலன்னு சொன்னாதான் ஆச்சரியம். சிவாவை எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. நல்ல அழகு, நல்ல குணம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், தண்ணி, தம்மு, பொம்பளை பழக்கம் எதுவுமே கிடையாது. இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் சிவாவை பத்தி சொல்லிட்டே போலாம். சிவானுக்கு கிடைச்சிட்டா நானும் சிவாவும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்புறம் ரஞ்சினி உங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சிவா எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அமுதாவுக்கு கிடைக்க கூடாது. அமுதாவுக்கு கிடைக்காம நீங்க பண்ணிட்டா நான் உங்களுக்கு கிடைப்பேன்னு ரஞ்சினி சொன்னால. அதை யோசிச்சு பார்த்தா சிவாவும் ஆப்ஷன்ல தான் இருக்கான்னு புரியுது. அந்த சிவா எனக்கு கிடைச்சிட்டா அப்புறம் ரஞ்சினி உங்களுக்கு தானே? கரெக்ட். சிவா உனக்கு கிடைக்க நான் என்ன பண்ணணும்? சார், அதை நான் டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. சிவா உனக்கு, ரஞ்சினி எனக்கு. என்னங்க என்னங்க, அந்த பேப்பரை கொஞ்சம் தூக்கி போடுங்க. எப்ப பார்த்தாலும் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்கும் அந்த பேப்பர்ல? கொடுங்க. எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேப்பரை போடுங்க இந்த மாதிரி. ஆமா, அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுத போறீங்க பாருங்க. உங்களுக்காக கேசரி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீ சந்தோஷமா இருக்கங்கிறதுக்காக என்ன கேசரி சாப்பிட சொல்றிய? நான் சந்தோஷமா இருக்க வேணாமா? அப்போ நான் செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டா உங்க சந்தோஷம் போயிடுமா? காக்காய்க்கு வச்சிட்டியா? எல்லாம் வச்சுட்டேன். எழுந்திரிங்க எழுந்திரிங்க. இல்ல, காக்காய்க்கு எதுவும் ஆகலன்னா நான் சாப்பிடலான்னு தான். வர வர உங்க வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே சகவாச போகுது. தோஷம் தான். நல்ல சகவாச தோஷம். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காங்க? என்ன இப்படி கேக்குற? என்னை விட வேற யாருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உடனே சம்மதி வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி உடனே கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இப்படி கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. என்ன சொல்லணும் தங்கம்? என்ன சொல்லணும்னு என்னையே திருப்பி கேளுங்க. ஆமா தங்கம், இதென்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டா? திடீர்னு நான் விளையாட்டுக்கு வரலங்கிறது, அப்புறம் திடீர்னு விளையாட்டுக்கு வரேங்கிறது, சம்மந்தி வீட்டுக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே. என்னங்க நீங்க? மாப்பிள்ள என் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அமுதா சொல்ல சொன்னதா தான் சொன்ன மாதிரியே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னார்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சம்மந்தி அம்மாவும் யார் என்ன சொன்னாலும் அமுதாதான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்காகங்க இந்த நல்ல விஷயத்த சம்மந்தி வீட்டுல போய் சொல்றதுக்கு தயக்கம்? சரி தங்கம், இதுல தயங்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போய் அமுதா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நாளைக்கு என்ன நாள் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க? இன்னைக்கே நாள் ரொம்ப நல்லாதான் இருக்கு. இப்பவே போய் சொல்லிட வேண்டியதானே? ஐயோ, இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய சமாச்சாரமே இல்லைங்க. உடனே பேசி முடிவெடுக்க வேண்டிய சமாச்சாரம். இது வேலைக்கு ஆகாது. அப்பா, இந்த வீட்டுல கல்யாண பேச்சுனால யாரோ ஒருத்தர் வந்து குறுக்க விழுந்துடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க உடனே சம்மதி வீட்டுக்கு போன் போடுங்க. இதெல்லாம் போன்ல பேசுற விஷயம் இல்ல தங்கம், நேரா போய் பேச வேண்டிய சமாச்சாரம். இங்க பாருங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு அமுதாவே கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாலே. பத்தாததுக்கு அமுதாவோட அப்பாவும் வந்து பேசிட்டு போயிட்டாரு. போனவரு பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டயும் இத பத்தி எல்லாம் பேசுவாரா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. நமக்கு ஒரு தகவலும் இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இனியும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. வேற இடம் பாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னங்க பண்றது? சம்மந்தி வீட்டுக்காரங்க அப்படியெல்லாம் அவசரப்படுற ஆளுங்க இல்ல. அட நீங்க வேறங்க, அவங்க சும்மா இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்களும் புரோக்கர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ள தேடுனாலும் கிடைக்காதுன்னு ஒரே அமுக்கி வேற யாரோ சம்மந்தம் பேசிடுவாங்க. எப்பேற்பட்ட மாப்பிள்ள? அமுதாவோட மாப்பிள்ளை உனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பின்ன இருக்காதா? நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க. நீங்களே மாப்பிள்ளைய பார்த்து சொன்னீங்கல்ல, என் தங்கம் பார்த்த வைரம்னு. கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டனோ? இல்ல, ரொம்ப கரெக்டா தான் பேசுனீங்க. முதல்ல சம்மதிக்கு போனை போடுங்க. ரிங்
ரிங் போயிட்டு இருக்கு. கொடுங்க கொடுங்க, நான் பேசுறேன், என்கிட்ட கொடுங்க. ரிங்கு தான் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. அம்மா போன் அடிக்குது, எடுமா. அமுதா வீட்ல இருந்தா பேசுறாங்க. என்ன ஏதுன்னு கேளுமா. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சம்பந்தி, நான் தங்கம் தான் பேசுறேன். இனிமே நான் உங்களை தைரியமா சம்பந்தினே கூப்பிடலாம். நீங்களும் என்ன தைரியமா சம்பந்தினே கூப்பிடலாம். உங்க பிள்ளைய நான் வாய் நிறைய மாப்பிள மாப்பிள மாப்பிளனே கூப்பிடலாம். அதே மாதிரி என் பொண்ண நீங்க மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். யாரும் இனிமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆமா சம்பந்தி, எங்க அமுதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இனிமே நாம ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். அமுதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அமுதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தா மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்க போகுதா? கூடாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன கங்கா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலம்மா. அமுதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஹலோ 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 ஹலோ, என்ன சம்பந்தி, நான் எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லியிருக்கேன். சத்தத்தையே காணுன உடனே நான் பயந்தே போயிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, அமுதா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச விஷயத்த கங்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷங்க. இனி இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆமா சம்பந்தி, இனிமே என்ன பிரச்சனை வந்துட போகுது? காணாமல் போன கணவனை மனைவி ஏற்றுக்கொண்டால் மகன் சிவா ஏற்றுக்கொள்வானா?